இப்போ இதை வச்சுட்டோமா? ஹைட்டு 10 அடி இல்லையா? ஹைட்டு 10 அடி வைப்போம். அப்ப என்ன 5 5 வைப்போம். நம்ம 5 5 வைக்காம 4 6ன்னு வச்சிருவோமா? கீழே வந்து 6ம் மேல 4ம் வச்சிருவோமா? இல்ல 4 1/2 5 வைப்போமா? 4 6 வைப்போம். 4 6 வச்சிருக்கோம். நான் வந்து சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்றேன். எதுக்காக சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்றோன்றது தெரியுது இல்லையா? 1 சென்டிமீட்டர் வந்து 1 அடி. அந்த வால் ஃபார் சைடு வால் 1 சென்டிமீட்டர் வந்து 1 அடி. இப்ப மீதி எக்ஸ்ட்ராவா இருக்கிறத அழிச்சிருவோம். மீதி எக்ஸ்ட்ராவா இருக்கிறத அழிச்சிருவோம். ஏன் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு ஜம்ப் ஆச்சு. 2 ஜம்ப். ஓகே. இப்ப அதே செட்டப் நம்ம வந்து இங்க கொடுக்க அகலம் வந்து நம்ம வந்து 8 அடியே வச்சுக்கிறோமா? அகலம் எவ்வளவு வருதுன்றத நான் இங்க இருந்தே பாக்குறேன். 2 4 1 2 3 4 5 5ன்னா 1.5 அடினா 8 அடி தான் ஆக்சுவலா. 8 அடி தான் எங்களுடைய கிச்சனுடைய அகலம். 8 அடிக்கு 10 அடி இருக்கு. சரியா? நான் இப்ப வந்து 8 அடி மெஷர் பண்ண போறேன். நான் கரெக்டா பேரலா இருக்கா இல்லையான்றது அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகும் எனக்கு. நான் வந்து 8 அடி மெஷர் பண்ண போறேன். போதாதா? 8 அடி போதாதா? எது கேட்டாலும் ஒண்ணும் பதிலே காணுமே, என்னாச்சு? இப்ப 6 வந்து நான் இங்க வந்து மார்க் பண்ண போறேன். சரியா? 6 மார்க் பண்றேன். நான் செஞ்சுட்டு இருக்கிறது விளங்கலைன்னா இம்மீடியட்டா என்னை நிறுத்தி என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னமோ 6 மார்க் பண்றேன்றீங்க, குளம் மார்க் பண்றேன்றீங்க. 6 குளம்லாம் எதுக்காக வந்துச்சு? சரி, 6 குளம் இல்ல. மார்க் பண்ணிட்டு இருக்கிறது 6 குளம் கிடையாது, 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இங்க இருந்து 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போறேன் மேலைக்கு. இங்க இருந்து 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போறேன் மேலைக்கு. இப்ப என்ன 8 சென்டிமீட்டர் நான் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த சைடு சுவர் வந்து 10 அடி உயரம், 8 அடி அகலம்னு அர்த்தம் இல்லையா? சரிதானா? நான் சொல்றது சரிதானா? சரி, நான் ஒரு நிமிஷம் நிறுத்த போறேன். இந்த கோடை போட்டுட்டு 1 நிமிஷம் நிறுத்த போறேன். நிறுத்திட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் உங்களுக்கு கிளியரா புரியுதுன்னு நினைச்சிட்டு நான் பாட்டு செஞ்சுட்டே போயிட்டே இருக்க போறேன். சரியா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்ப கவுண்டரோடைய ஹைட் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும்? என்ன எர்கோனாமிக்ஸ், திரும்ப எர்கோனாமிக்ஸ் தான். எர்கோனாமிக்ஸ் எழுத போறேன் திரும்பியும் மேல எர்கோனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறேன். ஏன் எழுத போறேன்? திரும்ப எர்கோனாமிக்ஸை வச்சுதான் எல்லா வேலையும் நம்ம திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கோம். எர்கோனாமிக்ஸ் இல்லைன்னா நமக்கு எந்த வேலையுமே நடக்காது. சரிதானா?
திரும்பியும் ergonomicsன்ற வேர்டு எழுத போறேன். 1 பாயிண்ட் இது என்னதுங்க? 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிச்சன் இல்லையா? சரியா? 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிச்சன். டேட் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு 6/0/6/26 17 DFA. எர்கோனாமிக்ஸ் படி என்ன வசதி நமக்கு இருக்கணும்? ஒண்ணு, நாம வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்க்க முடியணும் இல்லையா? அப்ப நம்மளுடைய இடுப்பு அளவுக்கு, இடுப்புன்றது வெயிஸ்ட், ஹிப்ன்றது வந்து கீழே, ஹிப் வந்து இன்னும் கீழே இருக்கு. அந்த தை போன் ஜாயின் பண்ற இடம் தான் ஹிப்பு. சரிங்களா? மேல இந்த இடத்துல இடுப்புன்றது வந்து ரிப்கேஜ் முடியுது, எல்போ முடியுது பாத்தீங்களா? அந்த அப்படி கீழே வச்சு நம்ம கையை அப்படி நீட்டினோம்னா, இப்படி வச்சு இப்படி நீட்டினோம்னா நமக்கு ஈஸியா பிடிக்கிறதுக்கு முடியணும். கொஞ்சம் கையை தூக்கி நம்ம இது பண்ண முடியும். இங்க வச்சிருக்க முடியுமா? இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்காது. கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப குனிய வேண்டி வரும் நமக்கு. சரியா? அப்ப வயிறுடைய டாப் அங்க இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன, எத்தனை அடி? ஒரு 3.5 feet இருந்தா நல்லா இருக்கும். சரிதானா? 3 feet இருந்தா நல்லா இருக்குமா? 3.5 feet இருந்தா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. யாராச்சும் ஒருத்தர் மெஷர் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, 1 2 3 3.5. நம்மளோட ஹைட் எவ்வளவு இருப்போம்? 1 2 3 4 5 5 அடி நம்மளோட ஹைட் ஆவரேஜா இருக்கும். சரியா? 6ல வச்சு நம்ம இதைத்தான் ஐ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். 1 2 3 4 5 6 8 9 10 மேல ஒரு அடி விட்டுட்டு, நம்ம வந்து அங்க வந்து என்ன செய்வோம்? எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிடுவோம். சரியா? முதல்ல அதை மாட்டிடுவோம். கீழே இருந்து 2 அடி விட்டுட்டு ஜன்னல் வைப்போம். இங்க வைக்க முடியுமா? கவுண்டர் இருக்கிறதுனால நம்ம 3 அடி விட்டுட்டு தான் 3 அடி 4 அடி வைக்கலாமா? நான் என்னுடைய வீட்டுல நான் வந்து ஒரே ஒரு செகண்ட், அதாவது ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனா வேணும்னு நான் எந்திரிச்சு போய் மெஷர் பண்ணிட்டு வரப்போறேன். ஏன்னா அது செய்யணும். ஏன்னா வீட்டுல கிச்சன் இருக்கும், கட்டாயமா கிச்சன்ல கவுண்டர் இருக்கத்தான் செய்யும். ஸ்டாண்டர்டா ஒரு ஹைட்டு தான் வைப்பாங்க. சரியா? போய் அளந்துட்டு வரப்போறேன். எதை அளக்க போறேன்? ஹைட் ஒண்ணு அளந்தாகணும் இல்லையா? வேற என்ன அளக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஹைட் அளக்கணும். நம்ம ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3 அடி இருக்கு என் வீட்டுல. 3 அடி இருக்கு. ஆழம் எவ்வளவுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆழம் எவ்வளவு இருக்கு? 22 இன்ச் இருக்கு. 2 அடின்னு வேணா வச்சுக்கிறோம் நம்ம. 3 அடி ஹைட்டு, 2 அடி அகலம், டெப்த். சரியா? மூன்று அடி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கும். யூரோப்ல
யூரோப்ல ஜென்ரலாவே ஹைட் அவங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க வந்து 3 அடி வைப்பாங்க. சரியா? நம்ம 3 அடி வைக்கணும். பாருங்க வரேன். 3 அடி ஹைட்டு. இப்ப எப்படி அதை மெஷர் பண்ணுவோம் நம்ம? 1 2 3 அடி ஹைட் இங்க. அப்ப என்ன செய்யறோம் நம்ம? இங்க 3 சென்டிமீட்டர் அளவு வச்சு 1 2 3 சென்டிமீட்டர் அளவு வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வச்சிடறோம். இந்த சைடுல வந்து 3 சென்டி. ஏன் இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் வச்சுக்கிட்டு இருக்கணும்? அப்பதான் பேரலா லைன் வரும். 1 2 3 அப்பதான் பேரலா லைன் வரும். இல்லாட்டி கோணமாடலா போகும். இப்ப இது ரெண்டையும் வச்சு பார்த்தேன் அப்படின்னா அங்க கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. அங்க ஏன் மேலே ஏறி இருக்குன்னு எனக்கு விளங்கல. மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வச்சிருக்கேன். சரி, அந்த ஹைட்டுக்கே வச்சிடுறேன். சரி, அப்படி ஏற்றி அப்படி வச்சோம்னா கவுண்டர் வந்து இந்த இடத்துக்கு வரப்போகுது. சரியா? இதான் சென்டர் பாயிண்ட். இதான் சென்டர் பாயிண்ட். இது வந்து என்னது? இது என்னது? ஐ லெவல் இல்லையா? ஐ லெவல் இது. அப்ப இங்கதானே வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். அங்கதான் வேனிஷிங் பாயிண்ட் இருக்கும். சரியா? என்ன செய்வோம்? இல்ல சரியா வரல. இது என்ன தப்பிதமாயிடுச்சு தெரியுங்களா? 8 அடிக்கு 10 அடின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். 8 அடிக்கு 10 அடினா 10 அடி அகலமா வச்சுக்கிறோம் நம்ம. அப்ப ஒரு ஸ்கொயர் சரிதானே? நான் மாத்திக்கிட்டு இருக்கிறது விளங்குதா? ஏன் மாத்திக்கிட்டு இருக்கேன்றது விளங்குதா? ரொம்ப அகலம் கம்மியா இருக்கு. கவுண்டர் எல்லாம் வச்சோம் அப்படின்னா இங்கிட்டு திரும்பினோம்னா அந்த பக்கம், அங்கிட்டு திரும்பினோம்னா இந்த பக்கம். ஆனா அந்த சைஸ்ல வந்து கிச்சன் இருக்கு. 8 அடிக்கு 8 அடி கிச்சன் இருக்கு. 8 அடிக்கு 6 அடி கிச்சன் கூட நான் பார்த்திருக்கேன். அவ்வளவுதான் வீடு இருந்துச்சு அப்படின்னா 8 அடிக்கு 6 அடி கிச்சன் எல்லாம் பார்த்திருக்கேன் நான். சரி, இப்ப நான் வந்து 10 அடி வைக்க போறேன். 8 அடி இந்த பக்கத்துல வரப்போகுது. ஏன்னா கவுண்டர் வந்து 4 பக்கமும் இருக்காது இல்லையா? யோசிச்சு பாருங்க. கவுண்டர் 4 பக்கமும் இருக்குமா? இல்ல, 4 பக்கமும் இருக்காது. 3 பக்கம் தான் இருக்கும் கவுண்டர். நான் சொல்லிட்டு இருக்கிறதுல எதுலயாச்சும் உங்களுக்கு மறுப்பு இருந்துச்சுன்னா உடனே சொல்லலாம், நிறுத்தலாம். அப்கோர்ஸ் நீளமா பேச முடியாது. ஏன்னா ரெக்கார்டிங் வந்து டக்குன்னு உங்களுக்கு அங்க ஷிஃப்ட் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெக்கார்டிங் கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது டகார் ரெக்கார்டிங் வந்து அங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போறது தெரியும் உங்களுக்கு. சரியா? நான் இப்ப இந்த 2 கோடையும் அழிச்சிடணும். சரி, இப்ப கிச்சன் வந்து இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன செய்யணும்? அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் வேனிஷிங் பாயிண்ட். அது இப்ப நான் வந்து ஒரு படம் ஒண்ணு வரைகிறேன். படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றோம். சரியா? படம் தான். படம் ஒண்ணு வரைகிறோம். நான் வந்து இப்படியே ஒரு கோடா போட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு கோடா போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருந்துட்டு அந்த படம் வந்து முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து இந்த படத்தை வரையணும். இந்த படத்தை வரையும் போது படம் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? படம் முடிஞ்சிருச்சு. நீங்க பாத்தீங்க அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, படம் முடிச்சிட்டாரு சார். அந்த படத்தை பார்த்து நீங்க வரையறது இல்லைன்றேன். நீங்க வந்து எதை பார்த்து வரையணும்னா
ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, வீடியோவில் இருக்கும் அது. முதல்ல இந்த கோடை போடுங்க, முதல்ல அந்த புள்ளியை வைங்க, ரெண்டாவது இந்த கோடை போடுங்க, ரெண்டாவது இந்த புள்ளியை வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அதைத்தான் செய்யணுமே தவிர, நான் வரைஞ்சு முடிச்சேன் பார்த்தீங்களா, அந்த படத்தை பார்த்து வரைகிறது வந்து சரியில்லை, தவறு. சரியா? ரெண்டு கோடுமே தவறுமா போச்சு. அதுக்காகதான் தொணத்தொணான்னு பேசிக்கிட்டே வரையக்கூடாதுன்னு சொல்றது சௌமியா. அதனாலதாம்மா தொணத்தொணான்னு பேசாம சத்தம் படாம வரையணுமா. எனக்கு வாய் அடங்குறதே கஷ்டம். வாய் அடங்குறது கஷ்டமா? எனக்கு வாய் எப்ப தெரியுமா அடங்கும்? கஷ்டமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், வாய் எனக்கு அடங்குச்சுன்னா வேற எதுலயோ கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரியா? அங்க வந்து மேல சீலிங் வந்துருச்சு, இந்த சைடு வால் வந்துருச்சு, கிரவுண்ட் இப்ப வந்து வரைஞ்சி இந்த சைடு வாலையும் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து படம் வந்து செட்டப் ஆயிடுது. சரியா? எனக்கு வந்து இப்ப என்னன்னா முழங்கால் வந்து இடிக்குது, ஸ்கேலை வந்து இந்த பக்கம் போக விட மாட்டேங்குது. ஆச்சா? இவ்வளவு தூரத்துக்கு விளங்கிருச்சா? ஓகே. இப்ப நமக்கு இந்த சோகத்தை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஈஸி. 2 அடி டெப்த்ல வந்து நம்ம வந்து கவுண்டர் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்ப 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், அப்ப இப்ப என்ன, பேஸ் வால் அப்படின்னு. இதான் இந்த வால் பேர் தான் பேஸ் வால். அதான் பேசிஸா வச்சு நம்ம வந்து டிராயிங்க போட போறோம். அப்ப பேஸ் வால்ல வந்து பாருங்க, பேஸ் வால்ல 1 cm இஸ் ஈக்குவல் டு 1 foot. சரியா? இங்க வந்து நான் ஒரு சென்டிமீட்டரும் ஒரு அடி. இப்போ வந்து என்ன செய்ய போறோம், கவுண்டருடைய அகலம் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். கவுண்டருடைய ஹைட் எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? அப்ப அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோமா? என்ன லெட் போட்டிருக்கேன்னு தெரியல, ஹெச்பி என்ன போட்டிருந்து லொடக்கு உடையுது. சரியா? இப்ப இந்த கவுண்டர் எவ்வளவு அகலம் வரப்போகுதுன்றத பார்க்கணும் இல்லையா? இப்ப இந்த வால்ல வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்னா 1 அடி ஆகும். இப்ப 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம்னா இங்க 2 அடி கிடைக்கும் நமக்கு இல்லையா? அப்ப 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. 1 2 1 2. சரியா? அப்ப என்ன செய்யறோம், இத வந்து நம்ம அங்க இருந்து ஒரு கோடு கிழிக்கிறோம். அப்படி ஒரு கோடு கிழிச்சுக்கிறோம் இப்போதைக்கு. சரியா? கோடு கிழிச்சிட்டு கொஞ்சம் அதுக்கு ஒரு திக்னஸ் ஒண்ணு வச்சிருவோம். இப்படியே வச்சுட்டோம்னா நம்ம டிராயிங் போடுறப்ப ஈஸியரா இருக்கும். அதுக்காகத்தான். சரி, அப்ப இந்த சைடையும் போட்டுருவோமா? இந்த சைடு போட்டுருவோம். என்ன, லூஸ் ஹெண்ட்ஸை ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. சரிதானா? எட்டடி எங்க வருதுன்றது அப்புறம் கவனிப்போம் நம்ம. சரி, கவுண்டர் வந்துருச்சா? தெரியுதா? இப்ப நான் கை எடுத்தது தெரியும் உங்களுக்கு. கவுண்டர் வந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல கவுண்டர் வரணும் இல்லையா?
அந்த இடத்துல கவுண்டர் வரணும். இப்ப அந்த இடத்துல கவுண்டர் வரணும்னா இப்ப இங்க இருந்து இவ்வளவு 2 அடி வந்திருக்குன்னா இது இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப 2 அடி அப்ராக்சிமேட் அந்த இடத்துல வருமா? அப்ராக்சிமேட் தான் நம்ம செய்யறோம். அப்ராக்சிமேஷன் வந்து சரி செய்யலாமா கூடாதான்னா புத்திசாலித்தனமா அப்ராக்சிமேஷன் வச்சோம்னா செய்யலாம். நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் போல அவ்வளவு இடம் எடுத்து அதை கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னா கவுண்டர் வந்து 3 சைட்லயும் வந்துருச்சா? இப்ப இது வந்து 3 அடி நமக்கு இல்லையா? இப்ப 3 அடி இது இப்படி போட்டோம்னா பெர்ஸ்பெக்டிவ்ல கிட்டக்கு வர வர ஜாஸ்தி ஆயிட்டே வரும். அப்ப 3 அடி ஆக்சுவலா இதோட ஜாஸ்தி இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு வரும் 3 அடி இல்லையா? 3 அடி அவ்வளவு தூரத்துக்கு வரணும்னு வச்சுக்கிறோம். எப்படி இருங்க பாருங்க, எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்றத பாத்துரும். ஐயோ ஐயோ ரொம்ப கம்மியா போட்டேன். இல்ல இங்க வரும். எவ்வளவு தூரத்துக்கு வரும்? 3 அடின்றது கிட்டத்தட்ட அவ்வளவு தூரத்துக்கு வரும்னு வச்சுக்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு வரும். இன்னொரு 3 அடி இதோட ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? இது கிட்டத்தட்ட 3.5 வச்சிருந்தோம்னா இது வந்து எவ்வளவு ஒரு 4.5 வைப்போமா? 4.5 வைப்போம். இவ்வளவு தூரத்துக்கு வரும். இது வந்து 6 அடி. இன்னும் நமக்கு வந்து ஒரு அடி வேணும். ஒரு 3.5 கிட்டத்தட்ட இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வச்சோம்னா 8 அடி அப்படின்றத வச்சுக்கிறோம். இது வந்து 8 அடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுவோமா? கனெக்ட் பண்ற வேலைகளை பார்ப்போமா? எப்படி கனெக்ட் பண்ண போறோம்? இங்க இருந்து இப்படி கனெக்ட் பண்றோம், இங்க இருந்து அப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். சரியாதான் இருக்கான்னு பாத்துருவோமா? இருங்க ஒரு நிமிஷம். இப்படி வச்சிடறேன். இப்படி வச்சேன்னா 1 2 3 3.5 1 2 3 கோணலா இருக்கு பார்த்தீங்களா? ஒன்னு 2 3 3.5 1 2 3 3.5 இங்க வரணும். ஆறரை கிட்டத்தட்ட 6.5 வருது. 6.5 கம்மியா இருக்கா? லேசா கம்மியா இருக்கு. 6.5 லேசா கம்மியா இருக்கு. அப்படி அது அவுட்டர் வச்சுக்கிறோம். அதுக்குள்ள அங்க இங்க இருந்து அந்த கோடு இழுக்கிறதுக்குள்ள லேசா ஒரு ஆட்டம் ஆடுது. என்ன பண்ண முடியும்? சரியா? இப்ப வந்து என்னன்னா ரூம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அப்ப கவுண்டர் இதோட முடிஞ்சிடும் இல்லையா? என் ப்ரொசீஜர் விளங்குதா? என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றது விளங்காத ஆளுங்க யாராவது இருக்கீங்களா? கிளியரா விளங்குதா? இல்லாட்டி விளங்காம இருக்குதா? யாருமே சத்தம் படாம இருந்தீங்கன்னா விளங்குதுன்னு அர்த்தம்னு வச்சுக்கிறேன்.
அது யூஸ்வலா அந்த இடத்துல வளைச்சு விடுவோம், அப்படியே வளைச்சு விடுவோம். அது வளைக்காம இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? இந்த சைடுல கொஞ்சம் திக்கா இருக்கு, அந்த சைடுல கொஞ்சம் தின்னா இருக்கு. நான் வந்து இந்த சைடையும் கொஞ்சம் திக்காக்கிறேன். தன்ராஜ் கதை ஒண்ணும் தெரியல இல்ல? நான் வந்து சமயத்துல என் வைஃப்கிட்ட பேசுறேன், கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு என் வைஃப் வந்து எனக்கு பதிலே சொல்லாது. அதுக்கேமா தம்ஸ் அப் கொடுத்த? தம்ஸ் அப் யாரோ கொடுத்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? எனக்கு இங்க அதே நிலைமைதான் சார். அது என்னம்மா? நான் உங்ககிட்ட பேசுறேன்னு நினைச்சதா, நான் கேட்டா கூட தர மாட்டேன். சரி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. இப்ப இதையும் அழிச்சிடுறேன். இப்ப நம்ம வந்து இதுக்கு அடியில வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்? இது ஐ லெவல் லைனையும் ஓரளவுக்கு அழிச்சிருவோமா? ஏன்னா ஐ லெவல் லைனை வச்சு நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய போறது கிடையாது. நமக்கு ஐ லெவல் லைன் வந்து இருக்கிறது தெரியணும், அவ்வளவுதான். அந்த மெஷர்மெண்ட் லைன், அந்த சென்டர் லைன் இருக்கட்டும், ஐ லெவல் லைன் வந்து நம்ம ஓரளவுக்கு அடிச்சிடலாம். ஐ லெவல் லைன் இருக்கட்டும், அப்படி அவ்வளவு இருந்தா போதும். இப்ப என்ன செய்யறோம்? மேல வந்து அந்த சீலிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா? ரூம் செட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளோரையும் க்ளோஸ் பண்ணிடுவோமா? க்ளோஸ் பண்ணிட்டோம். கவுண்டர் செட் ஆயிடுச்சா? கவுண்டர் செட் ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு எங்க வைக்கலாம்? நான் பொதுவா என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த இடத்துல ஜன்னல் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜன்னல் வைக்கிறது தான் சென்சிபிளா இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஜன்னல் வச்சோம்னா, இந்த இதுக்கு எக்ஸாஸ்டுக்கு கொஞ்சம் கீழே ஜன்னல் அப்படி வச்சோம்னா, இந்த இடத்துல வாஷ் பேசின் வச்சோம்னா நல்ல ஐடியாவா தோணும் எனக்கு. அந்த இடத்துல வாஷ் பேசின். என்னன்னா இதுக்கு அடியில வந்து கபார்டு ஒன்று வைப்போம் இல்லையா? ஃபுல்லா வந்து இந்த இடத்துல கபார்டு இருக்காது, இந்த இடத்துல மூடி இருக்கும். இங்க வாஷ் பேசினை வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல மூடி இருக்கும். ஜென்ரலா வந்து அடுப்பை எந்த பக்கத்துல வைக்கிறோமோ இது பக்கத்துல வைக்க மாட்டோம். ஏன்னா தண்ணி வந்து எண்ணெயில, சமையல்ல தண்ணி தெளிச்சிரும், எண்ணெயில தண்ணி தெளிச்சிரும். அப்படின்றதுனால நம்ம வந்து இதை விட்டு கொஞ்சம் தூரத்துல இங்க வைப்போம். நம்ம அடுப்பை இந்த இடத்துல வைப்போம். இங்க வந்து இங்க வாஷ் பேசினை வச்சோம்னா, இங்க வாஷ் பேசினை வச்சோம்னா தட்டெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ரேக் ஒன்று வைப்போம். சரியா? இது அதாவது எதுக்காக இதை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு மாற்று எண்ணம் தோணுச்சுன்னா, இல்ல சார் அப்படி வைக்க வேணாம் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்கன்றதுக்காக. இப்போ 3 அடி உயரத்துக்கு ஒரு ஜன்னல் ஒண்ணு வைக்கிறோம்.
எங்க இருந்து இதை விட்டு ஒரு அடி விட்டுறோம். ஒரு அடி விட்டுட்டு 1 2 3 அடி மேல இருந்து ஒரு அடியும் விட்டுறோம். விட்டுட்டு எவ்வளவு அகலத்துக்கு ஜன்னல் வைக்கலாம்? 4 அடிக்கு வைப்போமா? ஒரே ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். அங்க முன்னாடி சீட் இருக்காங்க, ஒரே ஒரு நிமிஷம். ராமச்சந்திரா, இதுல கொஞ்சம் பழம் இருக்கு. இல்ல, எவ்வளவு சாப்பிடுறது? ஒரு 4 பழம் சாப்பிட்டோம்னா சரியா போயிருது. 4 பழம் நேத்து பறிச்சதுதான், இது மரத்துல இருந்தே பறிச்சது. அவர் ராமச்சந்திரா பறிச்சதுதான், அவர் பறிச்சதுதான். இங்க பக்கத்துல, வீட்டு பக்கத்துல நவ்வாமரம். நவாமரம்னா தெரியல, ஜாமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரம். இதான் சீசன். அது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். மக்கள் வந்து குமிஞ்சிருவாங்க. அது மேல போய் என் வீட்டு டெரஸ்ல இருந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் வசதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேல போய் அத பறிப்பாங்க. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு பொண்ணுன்னா ஒரு பொம்பளை, ஒரு 30, 32, 35, 2 பிள்ளைங்க வேற இருக்கு அதுக்கு. 35, 38 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மரத்து மேல ஏறி குளுக்குறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி கிளை உடைஞ்சி, கிளையோட சேர்ந்து நல்லவேளை டெரஸ்குள்ள என் வீட்டுக்குள்ள விழுந்திருக்கு. நான் வெளியில மீட்டிங் போயிருந்தேன், வைஃப் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எங்கிட்ட கேட்காம டெரஸ் போயிருக்காங்க. விழுந்து அங்கிருந்து அப்படியே ஒரு மரத்துல ஒரு 10 அடி ஏறிடுச்சு, 10, 12 அடி ஏறிடுச்சு. கிளையோட விழுந்து கிளைய கிராஸ் பண்ணி கீழே வந்து ஹீல், குதிங்கால் பட்டு 2 குதிங்காலும் ஃப்ராக்சர், நொறுங்கிருச்சு எலும்பு. முதுகுல ஒரு கிராக், வெட்டிபுல் காலத்துல. சின்ன வயசு சரியாயிரும்னு வச்சுக்கோங்க. என்ன முட்டாள்தனம்ன்றத பாருங்க. ஏன்னா என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்யறதுக்குள்ள. சரியா, இப்ப வந்து நான் வந்து அந்த கபர்டுக்கு மார்க்கிங் செய்ய போறேன். சரி, திடீர்னு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். அப்படி எனக்கு அவங்க என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க, நான் இப்ப போய் அவங்கள ஸ்டாப் பண்ணலன்னா அதான் அதான் நமக்கு வேனிஷிங் பாயிண்ட் இல்லையா? அப்ப கீழே வந்து கபர்டு எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு நம்ம முதல்ல அந்த கோடை போட்டுக்குவோம். சரியா? அந்த கோடை போட்டுக்கிறோம். அப்புறம் இந்த கோடை போட்டுக்கிறோம். சரியா? அப்புறம் என்ன செய்வோம், இதையும் எதோட சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இது எப்படி இங்க வருது? இது 2 தானே. இது எத்தனை, எவ்வளவு இருக்குன்றத பாக்குறேன். 1 2 3 4.3. 1 2 3 4.5 எப்படி வருது? அது அப்படிதான் வரணும்.
இல்ல அதுல ஒரு ஒரு லேசா ஒரு ஃப்ராக்ஷன் பெருசாயிட்டாலும் கூட அது சிக்கல்ல பண்ணுது. சரியா? நான் இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னா, இதுக்கு பேரலல் கோட போட்டு இதோட கனெக்ட் பண்ண போறேன். இல்லாட்டி விஷுவலி தப்பிதமா தெரியும். ம். இதோட கனெக்ட் பண்ணிடுறேன் நான். இந்த சைடு கரெக்டா இருக்கு. இந்த சைடு கரெக்டா இருக்கு. அந்த சைடு தான் கரெக்டா இல்ல. சரி, ஓகே. அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இடத்துல வந்து அது கனெக்ட் ஆயிருக்கு. அங்க இருந்து ஒரு பேரலல் லைன் ஒண்ணு போடுறோம். நான் பேரலல்ல இருந்து இங்க கனெக்ட் பண்றேன்னா இந்த இடத்துக்கு பிடிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல பேரலல்ல வச்சுட்டு நான் இங்க இருந்து ஒரு கோடு போட்டு அந்த கபோர்டு வந்து அங்க வந்து முடியுது அப்படின்ற மாதிரி காட்டுறேன். ஃபாலோ பண்றீங்களா? நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? என்ன ஃபாலோ பண்ண முடியலன்னா உடனே நிறுத்துங்க என்னைய. ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? இது வரைக்கும் விளங்குது இல்லையா? கன்ஃபியூசிங்கா இருக்கா? என்ன ராஜா? கீர்த்தி பிரியா புரியுதா? விக்ரம் புரியலன்னாலும் சொல்ல மாட்டீங்க, புரியுதுன்னாலும் சொல்ல மாட்டீங்களா? சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். என்ன எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆச்சுன்றீங்க? அந்த கீழே போட்டீங்க இல்லைங்க சார், அந்த இடத்துலங்க சார். எது இதா? இந்த இதா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இது என்னன்னா, இப்ப நம்ம மெஷர்மெண்ட் ஃபுல்லா இந்த சுவர்ல தான் எடுப்போம். ஆமாங்க சார். அந்த 10 அடிக்கு 10 அடி வச்சிருக்கோம் இல்லையா? 10 அடிக்கு 10 அடி இந்த சுவர். அப்ப 10 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்ப நம்ம வந்து இந்த ஹைட்டை வந்து எப்படி இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு வேனிஷிங் பாயிண்டோட கோடை இழுத்தோம்னா, இப்ப இந்த இடத்துல 3 அடி வச்சு வேனிஷிங் பாயிண்டோட கோடு இழுத்தோம்னா இந்த கோட்ல இருந்து எல்லாமே 3 அடியா தான் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். சரியா? ஓகே சரிங்களா? சரியா ஆச்சா? இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல 2 அடி வச்சோம், 2 சென்டிமீட்டர் வச்சோம். அந்த 2 சென்டிமீட்டர் வச்சுட்டு இதோட கனெக்ட் பண்ணோம்னா இந்த அகலம் ஃபுல்லா 2 அடி. சரியா? அப்ப நம்ம இதுக்கு பேரலா ஒரு கோடு போட்டோம்னா எந்த இடத்துல கோடு போட்டாலும் கரெக்டா பேரலா அப்படியே எந்த இடத்துல கோடு போட்டாலும் அது வந்து 2 அடி, 2 சென்டிமீட்டர், அப்படி 2 அடி. சரிங்களா? இப்ப அது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம், நம்ம இங்க இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஏன்? இங்க இருந்து ஒரு பலகை கீழே இறக்கணும்னா 2 அடிக்கு தான் கபோர்டு ஆழம் இருக்கும் இல்லையா? அதாவது இது கட்ட மேல இருக்குன்னா இது 2 அடி கபோர்டு ஆழம் இருக்கும்னா, அப்ப இங்க 2 அடி எடுத்து நம்ம இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அங்கேயும் 2 அடி, இங்கேயும் 2 அடி, இங்கேயும் 2 அடி நமக்கு வந்துருச்சுங்களா? அது அப்ப 2 அடி, அந்த 2 அடி 2 அடி 2 அடி வந்துருச்சு. நம்ம இந்த கோடு வந்து இப்படி வரணும். இந்த கோடு ஏன் அப்படி வருதுன்னு தான் எனக்கு தெரியல. இருங்க, எங்கேயோ லேசா இழுத்து ஒரு கோடு போட்டிருக்கேன். எங்கேயோ இழுத்து இப்ப போடுறேன், அது சரியா உள்ள வருது. லேசா இது கோணலா இருக்கு. சரியா? இப்ப வந்துருச்சு. இப்ப நான் வந்து இதை அழிச்சல். சரி, இது இருக்கட்டும். இதை நம்ம போட்டோ எடுத்துட்டு அப்புறம் அழிப்போம். இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்றது விளங்குச்சா விளங்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு தம்ஸ் அப் மாத்திரம் கொடுங்க. நான் முதல்ல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விளங்குதான்னு சொல்லிட்டு கேட்கிறேன். 10 அடி அகல ரூம், சரியா? 10 அடி உயர ரூம், ஒரு சதுரம் வரைஞ்சிட்டேன். 10 சென்டிமீட்டர் போய் 10 சென்டிமீட்டர். அதுல 6 சென்டிமீட்டர் தான் நம்மளுடைய ஐ லெவல். ஏன்னா நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 அடியில சும்மா அப்ராக்சிமேட்டா வைக்கிறேன். ஆக்சுவலா வந்து எவ்வளவுல இருக்கும் அப்படின்னா ஒரு 5.25 அடி, 5 அடியில இருந்து 5.5 அடி வரைக்கும் இருக்கும் ஐ லெவல். நான் 6 அடிக்கு வச்சிருக்கேன். ரைட், ஓகே. கொஞ்சம் வளர்த்தியான ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஐ அப்படி இருக்கணும், இல்லாட்டி இங்க மேடு இருக்கு அப்படின்னு வாட் எவர். ரைட், நமக்கு வசதிக்காக வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஐ லெவல் நமக்கு
பிலோ ஐ லெவல் ஜாஸ்தி தெரியணுன்றதுக்காக வச்சிட்டோம். இப்ப இந்த சுவர் இருக்கு, அதுல 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டோம், அதுல 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து என்ன செய்யறோம், நம்ம ஒரு அடி விட்டுட்டு ஒரு அடிக்கு, அதாவது 1 சென்டிமீட்டர் தான் 1 அடின்னு சொல்லிட்டு இருக்கேன், 1 சென்டிமீட்டர் 1 அடின்னு சொல்லிக்கிறோம் நம்ம. சரியா? அப்ப 1 அடி விட்டுட்டு 1 அடி வட்டத்துக்கு ஒரு எக்ஸாஸ்ட் வந்து ஒரு வட்டம் ஒண்ணு வரைஞ்சிடுறேன். வரைஞ்சாச்சு. இப்ப கிச்சன்ல வேற என்ன வேணும்? கிச்சன் கவுண்டர் வேணும். கிச்சன் கவுண்டர் தரையில இருந்து நான் போய் மெஷர் பண்ணிட்டு வந்தேன். தரையில இருந்து 3 அடி உயரத்துல கிச்சன் கவுண்டர் ஆரம்பிக்குது. 1 2 3. சரிங்களா? இந்த இடத்துல 3 அடி, இந்த இடத்துல 3 அடி மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு கோடு போட்டேன். கோடு போட்டு வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு கோடு போடுறேன். ஒரு கோடு போட்டா என்னாச்சு? சுவத்துல 3 அடியில வந்து அந்த கவுண்டர் போய் மாட்டிடுச்சு. 2 அடியில கவுண்டர் வரணும். இங்க 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு, இங்க நம்ம கோடு போட்டல 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு வேனிஷிங்ல இருந்து ஒரு கோடு போட்டேன்னா 2 அடிக்கு கவுண்டர் வந்துருச்சா? அப்ப இதையும் நான் கனெக்ட் பண்றேன், டபுள் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கவுண்டர் வந்து கிடைச்சிருச்சு. இதுதான் கவுண்டர். சரியா? இதுதான் கவுண்டர். அப்ப இதை வந்து நான் இந்த பக்கத்துல வரையறேன். இங்க 2 சென்டிமீட்டர் வச்சு, இங்க 2 சென்டிமீட்டர் வச்சு, இதுலயே 2 சென்டிமீட்டர் வச்சு அங்க இருந்து ஒரு கோடை ஒண்ணு போடுறேன். அந்த கோடு போட்டா இதுதான் கவுண்டர். இதுதான் கவுண்டர். இப்ப நான் என்ன செய்யறேன், அப்ராக்சிமேட்டா ஒரு கார்னர் வந்து செட் பண்றேன். கார்னர் செட் பண்றேன், இருங்க வரேன். அந்த கார்னரை இங்க வந்து செட் ஆகுது. சரியா? கார்னர் செட் பண்றேன். கார்னர் செட் பண்ணிட்டு இந்த இடம் அப்படி வந்திருக்கப்ப பெர்ஸ்பெக்டிவ்ல வந்ததுனால இந்த அகலம் இவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற ஒரு ஐடியால நான் ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அந்த இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னாச்சு, கவுண்டர் வந்து 3 சைட்லயும் வந்துருச்சு. சரியா? கவுண்டர் 3 சைட்லயும் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல கோடு போட்டேன் பாத்தீங்களா, அதே மாதிரி தரையில கோடு போடுறேன். நம்ம வந்து கபர்டு சோஃபாலாம் வரையும் போது தரையில வந்து நம்ம அதை பிளான் ஒண்ணு வரைஞ்சோம். தரையில சோஃபா இந்த இடத்துல இப்படி இருக்கும், தரையில அந்த கபர்டு இந்த இடத்துல இப்படி இருக்கும், தரையில கார்பெட் இப்படி இருக்கும்னு தரையில வரைஞ்சோம் பாத்தீங்களா. இங்க வந்து நம்ம முதல்ல மேல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கீழே போறோம். என்ன செய்யறோம், தரை லெவல்ல 2 சென்டிமீட்டர், தரை லெவல்ல 2 சென்டிமீட்டர் எடுத்துட்டு நான் வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து தரையில 2 சென்டிமீட்டர் அங்க இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஒரு கோடை ஒண்ணு போடுறேன். அதே மாதிரி அதுல இருந்து இங்க ஒரு 2 கோடை போடுறேன். இங்க இருந்து ஒரு செங்குத்து கோடு ஒண்ணு போடுறேன், இங்க இருந்து ஒரு செங்குத்து கோடு போடுறேன். இது எங்க கட் ஆகுதோ இந்த இடத்துல மார்க் பண்றேன். இது எல்லாம் கபர்ட் ஆயிருது. இந்த இடத்துல ஒரு பெட்டி ஒண்ணு வந்துருச்சா, இந்த இடத்துல ஒரு பெட்டி ஒண்ணு வந்துருச்சா, இதான பாக்ஸ், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒண்ணு வந்துருச்சா, இப்படி ஒரு பாக்ஸ் ஒண்ணு வந்துருச்சு இல்லையா, அதுதான் கபர்ட். இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? இன்னும் சந்தேகம் இருக்கா? இன்னும் கிளியரா சொல்லணுமா பிரேமா? ஓகே சார், புரிஞ்சிச்சு சார். இப்ப என்னன்னா, நீங்க இத வந்து நான் வரைஞ்சு கம்ப்ளீட் பண்ண படத்தை பார்த்து வரையக்கூடாது. நான் வீடியோவை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல இந்த கட்டத்தை போடுங்க, அதுக்கப்புறம் அந்த கட்டத்தை நான் 8 அடியை 10 அடியா மாத்தினேன், 8 அடி வரைங்க, 8 அடியை 10 அடியா மாத்துங்க, மெஷர்மெண்ட் எடுங்க, 6 அடி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, மேல 4 அடி இருக்கட்டும், கீழே 6 அடி இருக்கட்டும். 6 அடியில இருந்து வேனிஷிங்க வரைங்க. 4 2 சுவர், இந்த சுவர் முன்னாடியே வரைஞ்சிட்டோம், இந்த 2 சுவரும் சீலிங்கும் கிரவுண்டும் கிடைக்குது. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோவை பார்த்து டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னுடைய படத்தை பார்த்து வரைய வேண்டாம். என்னுடைய படத்தை பார்த்து வரைஞ்சீங்கன்னா படம் தான் வரைவீங்களே தவிர மெத்தட் உங்களுக்கு தெரியாது. என் படம் இம்பார்ட்டன்ட் இல்ல, என்னுடைய மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட். விளங்கிருச்சா? சரியா? இப்ப நமக்கு டைம் ஆச்சு,
ஆனா நான் என்ன செய்ய போறேன்னா ஜன்னலை மாத்திரம் வரைஞ்சிருப்பறேன். ஜன்னல் எவ்வளவு அகலம் வேணும் நமக்கு சொல்லுங்க? ஜன்னல் எவ்வளவு அகலம் வேணும்? ஒரு 3 அடிக்கு 4 அடி வச்சிருவோமா? இது 3 அடி. 3 அடிக்கு 4 அடி வைப்போம், 3 அடிக்கு 5 அடி வைப்போமா? மூணு அடிக்கு 5 அடி வச்சிருவோமா? சரி, நல்லா இருக்கட்டும். பெருசா ஒண்ணு 2 2.5, இந்த பக்கம் 2.5, அந்த பக்கம் 2.5 வைக்கிறேன் நான். வச்சுட்டு ஒரு கோடு ஒண்ணு போட்டுறேன். போட்டுட்டு இங்கேயும் ஒரு கோடு ஒண்ணு போட்டு அதே சைஸுக்கு ஒரு கோடு போட்டேன் அப்படின்னா 2.5 2.5 சரி. ஏன் டிராயிங் ரொம்ப டார்க்கா வரைஞ்சோம் அப்படின்னா அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருது. அழிக்கிறது நான் பேப்பர் ஃபுல்லா டர்ட்டி ஆயிடுது. அதனால லைட்டா தான் வரைஞ்சிருக்கேன். ஆனா இப்ப நான் வந்து போட்டோ எடுத்து கொடுக்க போறேன். இப்ப போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ இதோட ஒண்ணு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிட்டு ஒண்ணு இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு தான் நெக்ஸ்ட் கிளாஸ். நாளைக்கு 12 மணிக்கு இல்லையா? நாளைக்கு எரேஸ் பண்ணிட்டு இங்க் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போதைக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? இல்ல, நிறுத்திடலாமா?